வணக்கம் கோமிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கோமிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நம்ம ஐபிஎல் ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம 2 டீம் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 6 டீம் பார்த்துருக்கோம். அந்த 6 டீமில் நம்ம ஒரு டீம் மட்டும்தான் சரி ஒரு டீம் தான் குவாலிஃபை பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு டீம் தான் குவாலிஃபை பண்ணிருக்கோம். ஸோ இந்த டீம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற டீம் ஃபர்ஸ்ட் டீமாக பார்க்க போகிறது வந்து SRH சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட கோச்சுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேனியல் வெட்டோரி நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டேனியல் வெட்டோரி தான் கோச்சாக இருக்கிறாப்புல. கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கம்மின்ஸ், ஆஸ்திரேலியன் பேட் கம்மின்ஸ் தான் கேப்டன். டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டீம் வந்து எப்படி சொல்ல, ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னா அது SRH தாங்க. செம்ம டீமுங்க. இது சூப்பர் டீமாக இருக்குது. இந்த டீமோட பிளேயிங்கோட பயங்கரமாக இருக்குது. மற்ற டீம்லாம் ஓரளவுக்கு யோசிக்கிறோம் இந்த டீமோட ஆடுறதுக்கே அந்த மாதிரி இருக்குது. ஸோ பிக்கர் பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபாரின் பிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட் கம்மிங்ஸ் அவர் தான் கேப்டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிக். ஹென்ரிச் கிளாசன் வந்து ஒரு ஸ்பின்னர், சூப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அதுக்கப்புறமா டிராவிஸ் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா. இதில் வந்து ஜாம்பா அல்லது பியான் முல்டர் வருவாருங்க. பியான் முல்டர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பிராண்டன் கார்ஸ் வந்து வரமாட்டாரு. ஸோ பிராண்டன் கார்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பியான் முல்டர் எடுத்துருக்காங்க. பியான் முல்டரும் ஒரு சூப்பர் பிக்குங்க. ஜாம்பாவே இறக்கலாம், பியான் முல்டரே இறக்கலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் இறக்குவாங்க. நம்ம ஒரு ஃபாரின் ஒரு சொல்றது அதிகமாக பேட்டிங் தேவைப்படுதுன்னு நினச்சா பியான் முல்டர் போகலாம். இல்லை பேட்டிங் வேண்டாம் நான் பவுலிங்கோட போகிறோம் அப்படின்னா ஜாம்பாவோட போகலாம். ஆனால் என்னை கேட்டால் ஜாம்பா முல்டரா அப்படின்னு கேட்டால் 2 கண்ணில் எந்த கண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னை கேட்டால் முல்டர் பெஸ்ட்டுங்க. ஜாம்பாவோட முல்டர் கொஞ்சம் பெஸ்ட்டு. பார்க்கலாம் யாரை இறக்குறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபாரின் பிக்ஸ். அவங்களோட டீம் எடுத்துக்கிட்டோம், பிளேயிங் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிராவிஸ் ஹெட்டுங்க ஓப்பனிங் பண்ண போகிறது அபிஷேக் சர்மா கூட. ஸோ டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இஸ் கோயிங் டு பி ஓப்பன். ஒன் டவுன் வந்து இஷான் கிஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருந்த இஷான் கிஷனை இவங்க வந்து நல்லா சண்டை போட்டு வாங்கினாங்க ஆப்ஷன்ல. இப்போ ரீசெண்டா அவங்க வந்து SRH B ஒரு மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிச்சில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல இஷான் கிஷன் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காருங்க. ஒரு மேட்ச்ல 64 ரன், ஒரு மேட்ச்ல 50 ரன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு இஷான் கிஷன். எனக்கு என்னமோ தோணுதுங்க, இந்த வட்டா SRHல இஷான் கிஷன் ஒரு புத்திர தானே ஆட போறாரு அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ 4 யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ NKR நிதிஷ்குமார் ரெட்டி அவர் தான் கண்டிப்பா 4. 5 வந்து ஹென்ரிச் கிளாசன், 6 வந்து அபினவ் மனோகர், 7 வந்து பேட் கம்மிங்ஸ், 8 வந்து ஹர்ஷல் பட்டேல், 9 வந்து முகமது ஷமி, 10 வந்து ராகுல் ஷகர் அண்ட் 11 வந்து ஆடம் ஜாம்பா. மேபி பியான் முல்டர் விளாடலாம், அது டவுட் தான், தெரியல. ஏன்னா அந்த ஸ்பின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுல் ஷகர் ஒருத்தர் மட்டும் தான் ஸ்பின்னு, வேற யாரும் ஸ்பின் போட மாட்டாங்க. மேபி அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு 1 or 2 ஓவர் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பின்னர் போதும், ராகுல் ஷகர் மட்டும் போதும், நம்ம வந்து இன்னொரு ஸ்பின்னரோட வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா போகலாம். பட் ராகுல் ஷகர் வந்து அந்தளவுக்கு சூப்பர் ஸ்பின்னர் கிடையாது. அவர் வந்து வெறும் கையை மட்டும் சுற்றி போட்டு போயிடுவார் தான். விக்கெட் விழுந்தா தான் உண்டு, அந்தளவுக்கு ப்ராப்பர் ஃபீல்டரும் கிடையாது. ஸோ என்ன கேட்டால் அவங்க சாம்பா இறக்குவாங்கங்க, முல்டரோட சாம்பா தான் இறக்குவாங்க. சாம்பா இறக்கணும் தான் ஓரளவுக்கு ரீசெண்டாக நட முடியும். ஸோ CSK மாதிரி பிச்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக சாம்பா இருந்தால் CSK ஆரோட பிச்சு, ராஜஸ்தான் ராயல்ஸோட பிச்சு தான் வந்து சாம்பா இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அவங்களோட டீமு. ஸோ இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் யாராக இருக்கும் அப்படின்னா ஆதர்வா தைடே வந்து லாஸ்ட் இயர் பஞ்சாப் விளாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆதர்வா தைடே வந்து ஒரு டீசெண்டான பிக்குங்க, பேட்டிங்கே ஸ்ட்ரில் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இவங்க ஆதர்வா தைடே தான் இவங்களோட இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். ஆதர்வா தைடே. ஸோ அதர் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஷான் மலிங்கா, நிறைய பேர் தெரிஞ்சுக்காது, ஸ்ரீலங்காவோட ஸ்பின் பவுலர் இஷான் மலிங்கா. அவருக்கு பழைய பிளேயர் மலிங்கா கிடையாது, இவர் வந்து இஷான் மலிங்கா, இவர் வந்து ஸ்பின்னர். இவர் எடுத்திருக்காங்க. அப்புறம் திரும்ப ஸ்ரீலங்கன் பிளேயர் தான் போயிருக்காங்க. கமிண்டோ மெண்டிஸ் ஆக்கியிருக்காங்க. கமிண்டோ மெண்டிஸ் ரீசெண்ட் டைம்ல ஒன் டேல செம்மையா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன் டேல சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. பட் T20 கமிண்டோ மெண்டிஸ் அந்த அளவுக்கு விளையாடுறான்னு கேட்டால் டவுட் தான். பட் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இவங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க. 4 ஃபாரின் பிக்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸோ இவங்க அதெல்லாம் இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க இந்த டீம் இறக்கினாலே போதும், பயங்கரமா இருக்குங்க இவங்க டீம் இதை பார்க்கும்போதே. ஸோ இவங்களோட பிச்சு கேட்ட மாதிரி பேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க பிச்சு வந்து ப்ராப்பரான பேட்டிங் ட்ராக், 250 ஒரு 270 கூட போக முடியுங்க இவங்க பிச்சில். இந்த போன வருஷமே பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்க ரன் அடிச்சு பிடிச்சாங்க. ஏன்னா அது மாதிரி தான் இவங்க டீமும் இருக்கு. ரெட்டும் அடிப்பாரு, சர்மா அடிப்பாப்புல, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கம்மிங்ஸ் அண்ட் எல்லாருமே அடிப்பாங்க. தட்டி ஆளே கிடையாது. நாங்கெல்லாம் அடிக்கலாம் செய்வோம், மொத்தமாக அடிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீம் தான். பவுலிங்கும் நல்லா தாங்க இருக்கு. முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கம்மிங்ஸ் அண்ட் ராகுல் ஷகர், ஆடம் ஜாம்பா அல்லது ஒரு பியான் முல்டர். ஸோ
நல்லா இருக்குங்க. பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு. 10க்கு 9 கொடுக்குறாங்க. இந்த டீமும் குவாலிஃபை ஆகும். எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா குவாலிஃபை ஆகும். ஸோ ஜிடிஏ குவாலிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்து எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டீம் வந்து ஃபேன்ஸ் ஃபேவரட் அண்ட் நிறைய பேருடைய ஃபேவரட் த பெல்டான்ஸ், கடப்பார பேட்டிங் லைனப் வித் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் டீமோட கோச் பார்த்துக்கிட்டிங்கன்னா வஹேலா ஜெயவர்தனே. வஹேலா ஜெயவர்தன் தான் கோச். கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் தெரியல. ஹர்திக் பாண்டியா ஆட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன், ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது. ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். ஸோ இந்த டீம் கடப்பாறை அப்படின்னா மும்பை தான் கடப்பாறை. ஸோ ஃபாரின் பிக்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்கனாலே பயங்கரமாக இருக்கும். ரயான் ரிக்கிள்டன், ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி இந்த டீம்ல ரயான் ரிக்கிள்டன்ங்க செம பிக்குங்க. ரயான் ரிக்கிள்டன் ரீசெண்ட் டைம்ல செம ஃபார்ம்ல இருக்கிறாப்புல. ரயான் ரிக்கிள்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் மிச்சல் சாண்ட்னர். ஸோ இவங்க 4 பேர் தான் ஃபாரின் பிக்ஸா இருப்பாங்க. ரயான் ரிக்கிள்டன், வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் சாண்ட்னர் செம பிக்குங்க 4 பேரும். இது போக பிக் இருக்குங்க இவங்களுக்கு. வெவான் ஜேக்கப்ஸ், நியூசிலாந்தோட பேட்டர் வெவான் ஜேக்கப்ஸ் ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. ரீஸ் டாப்லி, அதுக்கப்புறம் வந்து லிசார்ட் வில்லியம்ஸ், அதுக்கப்புறம் முஜிபுர் ரஹ்மான். ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அல்லா கசல்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின்னர் வச்சிருந்தாங்க. அல்லா கசல்ஃபர் இருந்திருந்தாருன்னா மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமான டீமா இருந்திருப்பாங்க 20 வரையில. அல்லா கசல்ஃபர் இவங்களுக்கு கிடையாது. அல்லா கசல்ஃபர் காயம் காரணமா வெளியில போயிட்டாப்ல இன்ஜுரி ஃபேக்டர்னால. ஸோ அவருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பட் ஓரளவுக்கு ப்ராப்பரா இருக்கு ஃபாரின் பிக்ஸு. 11 பார்த்தீங்க பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா நம்ம பெரியப்பா தான் ஓப்பன் பண்ண போறாப்புல. ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பனர் அப்படின்னா ரயான் ரிக்கிள்டன், ரோஹித் சர்மா 2 பேருமே ஒரு ட்ரமண்டஸ் மான்ஸ்டரஸ் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ 2 பேரும் ஓப்பன் பண்ண போறாங்க. பயங்கரமா இருக்க போதுங்க ஓப்பனிங் காம்பினேஷன். ஸோ நான் ஈகரா வெயிட் பண்றேன். இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் நான் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். 6 ஓவர்ல குறைஞ்சு 90-80 அடிச்சாங்க அடிச்சுவாங்க. டவுட்டே கிடையாது, கண்டிப்பா அடிப்பாங்க. அடுத்து 1 டவுன் யாரு அப்படின்னா திலக் வர்மா தான் 1 டவுன் இறங்க போறாரு. 2 டவுன் வந்து ஸ்கை சூரியகுமார் யாதவ் தான் 2 டவுன். அண்ட் 5 இஸ் கோயிங் டு பி ஹர்திக் பாண்டியா. அண்ட் 6 வந்து வில் ஜாக்ஸ். அண்ட் 7 வந்து நமன் தீர். 8 வந்து மிச்சல் சாண்ட்னர். 9 வந்து தீபக் சஹர். அடுத்து 10 வந்து ட்ரெண்ட் போல்ட். 11 வந்து ஜஸ்பிரித் பும்ரா. பட் அங்க ஒரு இக்கன் ஆயிருக்கு. ஏன்னா ஜஸ்பிரித் பும்ரா இனிஷியலா ஒரு சில மேட்சஸ் ஆட மாட்டாரு. ஸோ பும்ராக்கு பதிலாக இவங்க வந்து அர்ஜுன் தெண்டுல்கர் கிட்ட தான் போய் ஆகணும். இல்லை அப்படின்னா 1-2 புது பசங்களை ஸ்கவுட் பண்ணி எடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் தான். ஸோ அவங்களோட ஸ்கவுட்டிங் குவாலிட்டி, நியூ பிளேயரை கொண்டு வர்றது, யங் டேலண்ட்ஸை எடுத்துட்டு வர்றதுலாம் பயங்கரமா இருக்கும். மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க எத்தனையோ டீம்ல பார்த்துக்கலாம். இப்போ கூட பல டீம்ல விளையாண்டுட்டு இருக்க பிளேயர் இவங்க ஸ்கவுட் பண்ணி கொண்டு வந்தவங்க தான். எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கோங்களேன். ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஈஷான் கிஷன் எக்கச்சக்க பேர் இவங்க ஸ்கவுட் பண்ணி கொண்டு வந்தவங்க. ஸோ இந்த வட்டமும் 2-3 பசங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பிளேயர்னா ஆந்திர பிரதேசில் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காப்புல. மேபி நான் அவங்களோட பேர் எல்லாத்தையும் நான் சைடில் போடுறேன், அதை பாருங்க. பயங்கரமா நடுவாங்க கண்டிப்பா. அவங்க இருக்காங்க உள்ளக்க. ஜஸ்பிரித் பும்ராக்கு பதிலாக அர்ஜுன் யாருமே இருக்க மாட்டாங்க. மும்பை தான் இருப்பாங்க. ஸோ மேபி அர்ஜுனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் பும்ராக்கு பதிலாக. இம்பாக்ட் பிளேயர் யாரா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராபின் வின்ஸ். ரீசெண்டாக ஒரு கிளிப் பார்த்தேன். ராபின் வின்ஸோட பேட் ஸ்பீடு அப்பா பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ராபின் வின்ஸ் இறக்குறாங்க அப்படின்னா அவங்க பேட்டிங் லைனுக்குள்ள சித்தாவும் ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ராபின் வின்ஸ் கண்டிப்பாக நல்லா விளாடுவாங்க. அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீமே வந்து ஒரு மாதிரி கடப்பார லைனப், பயங்கரமான கடப்பார. பவுலிங் வந்துட்டீங்கன்னாலே அவருக்கு தீபக் சகர் வந்து இந்த பிச்சுக்கு அந்த மும்பை வான்கடைக்கு ஏற்ற பவுலருங்க. சிஎஸ்கே இருக்கிறதுனால சரியில்லை. பட் மும்பை வான்கடைக்கு தீபக் சகர் பயங்கரமாக இருப்பாரு. பவுலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு, ஃபாரின் பிக் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். இந்த டீம் கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. மும்பை குவாலிஃபை ஆகாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. பட் போன வட்டம் 7 டீம் இருந்துச்சு. பட் அப்படியும் குவாலிஃபை ஆகல அவங்க. அது ஃபார்ம் அவுட்டு அது இது நிறைய பிரச்சனை இருந்தது. பட் இந்த வட்டம் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10க்கு இந்த டீமுக்கு 9 தரேன். ஸோ இந்த டீமும் குவாலிஃபை ஆகும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் 2 டீம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 2 டீம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு சேனல் சொல்லுங்க. இது புது சேனல். கீப் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.